ஐயா அதை சாப்பிடாங்க, அது கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வாங்கி தரேன் இருங்க. இதில் சாப்பாடு இதை சாப்பிடுங்க. உன் பேர் என்ன ஐயா? பேரு தனபாலா? இங்கேயே உட்காந்துருக்கீங்க? காலை மோட்டர் போய் தர அடிச்சு போட்டு போயிட்டான். காலையா? இங்க 2 நாள் இருந்த பெரிய செட்ல 1 வாரம் இருந்த ஒன்னும் கவனிக்கல. அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி மலையோட இப்படி உட்காந்துருக்கீங்க? இங்கதான் உட்கார்ந்து இருக்கேன். குடம்லாம் எதுவும் இல்லையா உங்கள்கிட்ட? குடை இருக்கு. அது என்ன பிஞ்சு பயில இருக்கு? இந்த குடையா ஒருத்தர் இருக்கீங்க? காலை சரி பண்ண முடியாது, டாக்டர் பார்க்க வேண்டியதானே? அது ஒருத்தர் பிரஷர்ல ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறேன்னு இருக்காரு. சேர்த்து விடுறேன்னு இருக்காங்களா? சரி, நானும் உங்களுக்கு முதியோர் இல்லத்துல சேர்ந்துக்கிறீங்களா? சரியா? 3 நேரம் சாப்பிடுறீங்களா இல்லையா? 2 நேரம் சாப்பிடுவேன். அப்புறம் டீயை குடிப்பேன். கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா இல்ல. ஐயா வந்து இந்த திருச்சி டு ஸ்ரீரங்கம் போற வழி கரெக்டா அந்த ஆர்ச்ல இருந்து உள்ள வர வழியில உட்காந்துக்காரு. யாரோ ஒரு காருக்காரங்க வந்து காலை ஏத்தி போயிட்டாங்களாம். ஏன் காலை காமிங்க? யாரோ கார்ல வந்து காலை ஏத்தி போயிட்டாங்க. அவரால் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ரொம்ப வலிக்குதா? நடக்க முடியாதனால இப்படி எங்கேயோ உட்காந்துருக்கீங்களா? முதல்ல சட்டையும் கையில இருக்கு, இது முதல்ல மாத்துங்க. வாட வருது, மாத்துங்க. உட்காந்துட்டேன் பிச்சுது. அவ்வளவுதான். இழுத்துக்கோங்க. பட்டன்ல போறோம். ஐயாவுக்கு சொந்த ஊர் எது? மதுரையா? பிள்ளைங்களா இருக்கா? 4 பையனா? 4 பையன், 4 பேர் பாக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிகாரனா இருந்தேன். நீங்களா? வேற ஒண்ணும் செய்யல. 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிகாரனா இருந்தீங்க. அதனால இப்ப உங்க பசங்க எல்லாம் உங்களை பாக்கல, வெளியில போட்டாங்க. 4 பையன் இருந்தோம். ஆமா, நான் என்ன நினைச்சேன், கேட்டரிங் படிச்சு துபாயில போய் சம்பாதிச்சிருக்காங்க. 3 லட்சம் ரூபா. 2 பேரு 2 பசங்க துபாயில வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சாங்க. 3 லட்சம் ரூபா. யாரும் உங்களை பார்க்கல. நீங்க அப்ப குடிகாரனா இருந்தனால இப்ப உங்களை பார்க்கல. ஆமா, இன்னைக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதான் சொல்றீங்க. ஆமா, ஒண்ணுதாங்க தவறு செஞ்சேன். இதுக்காண்டி வீட்டுக்கு வரவேன்னான்ட்டாங்க. அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி அரவாக்குறிச்சி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அரவாக்குறிச்சி. ஆமா, பாணிய கூட சேர்ந்து போனேன் சமையலுக்கு. யாரும் வராதான்ட்டாங்களா? ஆமா. ஐயா, இப்ப நீங்க வெயிலையும் மழையிலையும் இப்படி கஷ்டப்பட வேணாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆசிரமத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன், சரியா? மனுஷனோட நிலைமை பாத்தீங்களா? ஐயாவுக்கு வந்து 60 வயசுக்கு மேல ஆகுது. 4 பசங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிகாரனா இருந்திருக்காரு. இப்ப அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரோட்ல படுத்திருந்திருக்காரு. படுத்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காருக்காரங்க வந்து காலில் ஏத்தி இன்னைக்கு நடக்க முடியாம வாழ்க்கையோட போராடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டெப் கூட அவரால் எடுத்துக்க முடியாது. ஆசிரமத்துல ஏதாவது எலிஜிபிள் இருந்தா யாராவது சேர்த்துக்கணும்னு நினைச்சா விருப்பப்பட்டா திருச்சி டு ஸ்ரீரங்கம் போற வழியில இருக்கிறாரு. கரெக்டாக அந்த ஆர்ச்ல இருந்து உள்ள வந்தோன்னே முன்னாடி நுழைஞ்சோன்னே இருக்கிறாரு. யாராவது பெரிய மனசு பண்ணி இவரை சேர்த்துக்கிறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நானே கூட்டிட்டு வந்து சேர்த்து விட்டுறேன். ஆக்டிவா இருக்காரு, பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்காக இன்னைக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சிருக்காரு. எத்தனை பேர் ரோட்ல 2 வீலர்ல போறோம், கார்ல போறோம். இந்த மாதிரி வயசானவங்க இப்ப நிறைய பேர் படுத்திருப்பாங்க. நம்ம தான் சரியா போகணும். பாவம் பாருங்க, இன்னைக்கு நம்ம இடிச்சு விட்டோம். யாரோ ஒருத்தர் இடிச்சு விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவரோட வாழ்க்கையை இழந்து இந்த இடத்துல நிக்க கூட அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு. அவர் இதே இந்த மாதிரி வயசானவங்களை பார்த்து நம்ம போறப்ப பார்த்து தயவுசெய்து வண்டி ஓட்டுறப்ப பார்த்து விட்டுங்க. கொடை வேணாம், இந்த கொடை வச்சுக்கோங்க. விசிறி ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு வச்சுக்கோங்க. மொக்கில விரட்டுறதுக்காக அது கொடை வச்சுக்கோங்க, சரியா? மழை பெய்யுதுல, நீங்க அதுலயே உட்கார்ந்து இருக்கீங்களா, இதை வச்சுக்கோங்க. இந்த கொடையை வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்குல்ல? உட்காந்து எனக்கு மனசு வேதனையா இருக்கு. ஒரு வாய் மூலம் சாப்பிடுங்க, சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. வெயில் அடிச்சாலும் இப்படியே உட்காந்துக்குவீங்க. அதுக்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க, உள்ள